ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அருள் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரெகுலராக நம்ம ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறோம், ரெகுலராக மேக்ஸில் எப்படி பேசிக்லேருந்து படிக்கணும், எந்தெல்லாம் ஆர்டரில் படித்தோம்னா மேக்ஸ் நமக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு. மேக்ஸ் யாரெல்லாம் வீக்காக இருக்கும், எனக்கு மேக்ஸ்னாலே பயம், மேக்ஸ்னாலே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேஸ்லேருந்து எப்படி டிஎன்பிசி மேக்ஸ் கொண்டு போனோம் அப்படிங்கிற பேசிக் லேர்னிங்லேருந்து கொண்டு போகிறதுக்காக தான் ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் யார் தங்கமுத்து சார் அவங்களோட பேசிக் மேக்ஸஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், அந்த டைப்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், என்னோட ஸ்டைல்ஸ்லாம் கொண்டு போகிறேன். ஓகே, இன்னைக்கு டே 4 கம்ப்ளீட்டாக நம்ம 100 டேஸில் 3 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டெப்புமே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டெப்பாக நமக்கு இருக்குது. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ விஷயங்கள் லேர்ன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல் வந்து எங்களையும் பூஸ்டப் பண்ணுது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை இன்ட்ராக்டிவாக இருக்கீங்க அப்படிங்க உங்களை நாங்கள் அனலைசிஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல வேயாக இருக்குது. ஓகே, வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே 2 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தோம், அதை வந்து வெரிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன, எல்லா முழுக்களும் மெய்யெண்கள் ஆகும். முழுக்கள்னா என்ன, இன்டிஜர்ஸ். கரெக்டா? மெய்யெண்கள் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். அப்போ எல்லா இன்டிஜர்ஸுமே வந்து மெய்யெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மெய்யெண்கள் ஆகும் சொல்றாங்களா, அது வெளியில இருக்கணும். இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்கணும். இது இன்டிஜர் ஆகும், இது ரியல் நம்பராகவும் இருக்கும். கரெக்டா இருக்கா? இது ரியல் நம்பர் வெளியில இருக்கு, இன்டிஜர்ஸ் உள்ள இருக்கு. இன்டிஜர்ஸ் அப்படிங்க இசட், அப்போ உள்ள இருக்கு. கரெக்டா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், எல்லா விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள்னா இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் கியூ பார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, எல்லாமே வந்து கலப்பு எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு ரியல் நம்பரோட ஒரு டைப். ஓகேவா? அப்ப கலப்பு எண்கள்னா எது, காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இர்ரேஷனல் நம்பருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கிளியரா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது ஒரு எண்ணை 2ஆல் வகுத்தால் மீதி 0. ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அது இரட்டைப்படை எண். கரெக்ட். ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 0 வந்துச்சு அப்படின்னா அது என்ன நம்பர், இரட்டைப்படை எண். மேலே பார்த்தாச்சு, இங்க ஒற்றைப்படை எண் ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? இப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே தெரியுதா? ஓகே, வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். டே 4 ஆல்ரெடி 3 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணோம். நீ 4th டே, இன்னும் நம்மளோட பேலன்ஸுக்கு 96 டேஸ் தான். இந்த 96 டேஸ் முடிச்சோம் அப்படின்னா மேக்ஸ் நம்ம ஃபுல் மார்க் கண்டிப்பா என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகே, அந்த ஒரு ஃபுல் மோட்டிவோட இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ், அந்த 3க்கே நமக்கு வந்து நிறைய டீட்டெயிலா பார்க்க போறோம். அதை 3 தெளிவா பார்க்கலாம். தசம எண், தசம எண்கள், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர்ஸ். ரெண்டாவது பின்ன எண், பின்ன எண்கள். இங்கிலீஷ்ல ஃபிராக்ஷன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிராக்ஷன் நம்பர்ஸ். ஃபோர்த்து பகா எண், பிரைம் நம்பர். பகா எண்ணா என்ன? ஃபிஃப்த்து, தேர்டு, ஃபோர்த்து பகு எண். காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர். இந்த 4 பார்த்துட்டு டைம் பேஸ் பண்ணி பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடிஷனல் நம்பர்ஸ் பார்க்கலாம். இல்லைன்னு ஒரு கிளாஸ் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாகவே நம்பர்ஸ் முடிச்சிடும். ஓகே, இப்போ இந்த என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் என்னது, தசம என்னன்னு பார்க்க போறோம். செகண்ட் பின்ன என்னன்னு பார்க்க போறோம். தேர்டு பகா என்ன, பகு என்ன. அதாவது டெசிமல் நம்பர், ஃபிராக்ஷன் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். இந்த 4மே என்ன அப்படிங்க டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த 4லுமே முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸே என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தசம எண்கள். டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்னப்பா? ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர்னா என்ன, இது ஒரு பேசிக்கா பார்த்தோம்னா டெசிமல் நம்பர்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும், ஃபிராக்ஷன் நம்பர்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும்.
டெசிமல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் புள்ளி வச்சு வந்துச்சு அப்படின்னா டெசிமல் நம்பர். அது ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கலாம், 2 ஸ்தானம் தள்ளி இருக்கலாம், 3 ஸ்தானம் தள்ளி இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஒரு புள்ளி வச்சு வந்துச்சு அப்படின்னா அது டெசிமல் நம்பர். அதே இது ஒரு நம்பர் ஃபிராக்ஷன்ல தொகுதி பை பகுதி இந்த ஃபார்மேட்ல வந்துச்சு அப்படின்னா அது பின்ன எண், அதான் ஃபிராக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே இது புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் மட்டும் இருந்துச்சுன்னா 10. ஓகே, புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சுன்னா 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 1000, 4 டிஜிட் இருந்துச்சுன்னா 4 ஜீரோ போடணும். அவ்வளவுதான், சிம்பிள். கிளியரா? இப்ப டெசிமல் நம்பர்னா என்ன, ஃபிராக்ஷன் நம்பர்னா என்னன்னு புரியுதா? புள்ளி வச்சு வந்துச்சு அப்படின்னா டெசிமல் நம்பர். இன்னும் தெளிவா உள்ள போகும்போது பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்கா சொல்றதுக்காக சொல்றேன். டெசிமல் நம்பர் அப்படின்னா புள்ளி வச்சு வந்துச்சு அப்படின்னா டெசிமல் நம்பர். அதே வந்து ஃபிராக்ஷன் நம்பர் அப்படின்னா நமக்கு வந்து ஐ மீன் பை மேல தொகுதி கீழே பகுதி, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், மேலனா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், இந்த ஆர்டர்ல வந்துச்சு அப்படின்னா அது ஃபிராக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு அதை ஃபிராக்ஷன் நம்பரை எப்படி மாத்தணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபிராக்ஷன் நம்பரா எப்படி மாத்தணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.2 இருக்கு, 0.2 புரியுதுக்கா? சிம்பிளாவே போகலாம், பெரிய இதெல்லாம் இல்லை. இதே எனக்கு ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னாங்கன்னா 2 டிவைடட் பை 10, புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா டிவைட் பை 10, அந்த நம்பர் அப்படியே போட்டு புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஜீரோ வந்து ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா டிவைட் பை 10. அதே இது 0.22 எப்படி இருக்கு? அப்போ மேல 22 ஹோல் நம்பர்ஸ் அப்படியே எழுதிடணும், டிவைடட் பை 22னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2, அப்ப 2 ஜீரோ ஆட் பண்ணணும், 100. இன்னொன்னு போடலாமா? 0.324, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கா? முதல்ல அந்த நம்பர் அப்படியே எழுதிடணும், 324 டிவைட் பை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்? 3 டிஜிட், அப்போ 1 போட்டு 3 ஜீரோ ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. இதான் வந்து டெசிமல் நம்பர்ல இருந்து ஃபிராக்ஷன்ஸா மாத்துறது. கிளியரா? கிளியராப்பா? ஓகே, டெசிமல் நம்பர்ஸ் போலாம். டெசிமல் நம்பர்ஸ் முதல்ல டெசிமல் நம்பர்னா என்ன, டெசிமல் நம்பர்னா ஃபிராக்ஷன் நம்பர்னா பார்த்தாச்சு. டெசிமல் நம்பர்ஸ் எப்படி ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஓகே, டெசிமல் நம்பர்ஸ்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ரெக்கரிங், நான் ரெக்கரிங். சுழல் தன்மையுடைய, தமிழ்ல சுழல் தன்மையுடையது, இங்க வந்து சுழல் தன்மை அற்றது. தசம எண்கள் எத்தனை டைப்பா பிரிக்காங்க? 2 டைப்பா பிரிக்காங்க. ஒன்னு என்ன, ரெக்கரிங், இன்னொன்னு நான் ரெக்கரிங். ரெக்கரிங் தமிழ் என்ன சொல்லுவாங்க? சுழல் தன்மையுடையது. நான் ரெக்கரிங் அப்படின்னா சுழல் தன்மை அற்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள், இப்போ சுழல் தன்மையுடையது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு 0.3 அப்படின்னு இருக்கு, மேல ஒரு பார். இங்க வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் 0.3 மட்டும் இருக்கு. இப்போ 0.3னா என்ன நமக்கு? இதுக்கு என்ன மீனிங்? இப்போ 3 அப்படியே போடுவோம், ஒரு டிஜிட் இருக்கனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இதான மீனிங். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, இத இப்ப மேல பார் இருந்துச்சு அப்படின்னா இது நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கு, இந்த 3ங்கிறது நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, இது எக்ஸாம்பிள் வந்து 3/9 கூட சொல்லலாம். 3/9னா 1 3 3, 3 3 9. 1/3னா என்ன? 0.33 போய்கிட்டே இருக்குமா? இதெல்லாம் வந்து என்னது? சுழல் தன்மை உடையது அப்படிங்கிற மீனிங். இது எப்படி மாத்தணும் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் 0.3 பார் இருக்கா, எப்ப என்ன பண்ணுவோம்? மேல உள்ள ஹோல் நம்பர் அப்படியே எழுதுவோமா? இப்போ அங்க பார் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 1 போட்டு எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை என்ன பண்ணுவோம்? புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தா ஒரு ஜீரோ போடுவோம். இங்க வந்து எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கோ அத்தனை என்ன பண்ணணும்? போடணும். 9, ஒரு 9. இப்போ இது வந்து 0.25 இருக்கு வச்சுக்கோங்களேன். 0.25 இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங்? 0.25 25 25 போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இது எப்படி எழுதணும்? நம்ம அந்த ஹோல் நம்பர்ஸ் அப்படி எழுதிடணும். எழுதிட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட். அப்ப 2 9 போடணும். 2 9 போடணும். கிளியரா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ 0.325 இருக்கு. இப்போ 3லயுமே பார் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்?
3 நம்பரையும் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதணும். எத்தனை டிஜிட் இருக்கும் புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட். அப்போ 3 9 போடணும். சிம்பிள். இப்போ ரெக்கரிங்னா என்ன, நான் ரெக்கரிங்னா புரியுதாப்பா? சுழல் தன்மை உடையதுன்னா என்ன, சுழல் தன்மை அற்றதுன்னா என்ன அப்படின்னு புரியுதா? இல்ல டவுட் இருக்கா? இல்ல டவுட்? ஓகே. இந்த சுழல் தன்மை உடையத ரெக்கரிங்க 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. எதா? ரெக்கரிங்க 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. fully recurring, partially recurring. பகுதி அளவு சுழல் தன்மையுடையது, முழுவதுமாக சுழல் தன்மையுடையதா பிரிக்கிறாங்க. ஓகேவா? புள்ளி ரெக்கரிங்னா என்ன அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் இங்க பார்த்தோம்ல 0.35 அப்படின்னு இருந்துச்சுன்னா மேல பார். இப்ப புள்ளிக்கு அப்புறம் உள்ள ஃபுல்லாத்துலயுமே என்னது பார் இருக்கு. அப்போ புள்ளி ரெக்கரிங். இங்க எப்படி இருக்கும்னா 0.35 மேல ஒரே ஒரு பார். 2 நம்பர் இருக்கு புள்ளிக்கு அப்புறம், ஆனா ஒண்ணுல மட்டும் தான் இருக்கு. அப்ப என்னது, அது பார்ஷியலி ரெக்கவரிங். புரியுதா? ஃபுல்லி ரெக்கவரிங் அப்படின்னா ரெக்கவரிங்னா என்ன, சுழல் தன்மை உடையது. ஓகேவா? புள்ளிக்கு அப்புறம் உள்ள எல்லாத்துலயுமே பார் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லி ரெக்கவரிங். புள்ளிக்கு அப்புறம் உள்ளதுல ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர்ல பார் இருந்துச்சு அப்படின்னா அது பார்ஷியலி ரெக்கவரிங் அப்படிங்கிறது. கிளியரா? இப்போ இது எப்படி எழுதுவோம்? இது எப்படி எழுதுவோம்? இப்போ 35 அப்படியே எழுதிப்போம். பார் இருக்கிறதுனால புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் செக் பண்ணோம்? 1 2. அப்ப 2 9 போடுவோம். கரெக்டா? அப்ப 0.4123 பார் இருக்கு. இது எப்படி எழுதுவோம்? 423 டிவைடட் பை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்? 3 டிஜிட். அப்ப 3 9. இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन போலாமா? 625 பார். இது எப்படி எழுதுவோம்? நம்ம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட். அப்ப அப்படியே எழுதிக்கோங்க. அவ 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 3 9. கிளியரா? கிளியராப்பா? அடுத்து நான் பார்ஷியலி ரெக்கரிங். பார்ஷியலி ரெக்கரிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான். நம்ம இங்க என்ன பார்த்தோம்? இங்க என்ன பார்த்தோம்? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ என்ன பண்ணுவோம்? அத ஒரு 0 ஆட் பண்ணுவோமா? அதே மாதிரி தான் இங்க பார் இருந்துச்சு அப்படின்னா 9 ஆட் பண்ணோம். பார் இல்ல அப்படின்னா 0 ஆட் பண்ணோம். அதானே பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்க. இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? இப்போ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிடணும். அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிடணும். எழுதினதுக்கு அப்புறம் இந்த பார் இல்லாத நம்பர் எந்த நம்பரோ, பார் இல்லாத நம்பர் எந்த நம்பரோ அதை மைனஸ் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த முழு நம்பரை எழுதிடணும். எழுதிட்டு மைனஸ் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பர்ல எந்த நம்பர்ல பார் இல்லையோ அது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிவைடட் பை புள்ளி இருந்து பார் இருந்துச்சு அப்படின்னா 9, பார் இல்ல அப்படின்னா 0. அப்ப 90 அப்படிங்கிறது. இது அடுத்து என்ன பண்ணோம்? 35 3 கழிச்சா 32 டிவைட் பை 90. இதுதான் ஆன்சர். கிளியரா? இன்னொரு क्वेश्चन சால்வ் பண்ணலாம். 0.425. இப்போ வந்து 25ல பார் இருக்கு. அப்ப என்னது? 425 அப்படியே எழுதணும். மைனஸ் பார் இல்லாத நம்பர் எது? 4ல மட்டும்தான் பார் இல்ல. அப்ப -4 டிவைடட் பை அப்ப 3 டிஜிட் இருக்கு. எத்தனைல பார் இருக்கு? 2ல பார் இருக்கு. அப்போ 2 9. எதுல பார் இல்ல? 1ல பார் இல்ல. அப்ப 0. இப்போ மைனஸ் பண்ணா 421 டிவைடட் பை 990 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? இன்னொரு क्वेश्चन சால்வ் பண்றேன். 0.525. இதுல இந்த 5க்கு மட்டும் பார் இருக்கு. 5க்கு மட்டும் பார் இருக்கு. அப்ப என்ன? 525 அப்படியே எழுதணும். மைனஸ் 50 எதுல பார் இல்ல? 52ல பார் இல்லையா? 52 எழுதிட்டு டிவைடட் பை கீழே எத்தனைல பார் இருக்கு? 1ல பார் இருக்கு. அப்போ ஒரு 9. எத்தனைல பார் இல்ல? 2ல பார் இல்ல. அப்ப 2 ஆட் பண்ண 2 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. இப்போ 525ல இருந்து 52 கழிக்கணும். ஃபர்ஸ்ட் 525ல இருந்து 50 கழிங்க. அப்ப 475. 475ல இருந்து 2 கழிச்சா 473. அப்ப 473 டிவைடட் பை 900 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? சிம்பிளான விஷயம். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமாப்பா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டெசிமல் நம்பர்ஸ். உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். டெசிமல் நம்பர்ஸை 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து என்னது? நமக்கு ரெக்கரிங், சுழல் தன்மை உடையது. இன்னொன்னு நான் ரெக்கரிங், சுழல் தன்மை அற்றது. ஓகேவா? சுழல் தன்மை உடையதை 2ஆ பிரிக்கிறாங்க. என்னது?
நமக்கு ஃபுல்லி ரெக்கவரிங், இங்க என்னது பார்ஷியலி ரெக்கவரிங். முடிஞ்சுச்சா? டைப்ஸ் என்னென்ன ஞாபகம் இருக்கா? டைப்ஸ் மட்டும் சொல்லலாமா? டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா புள்ளி வச்சு வர எல்லாமே என்னதான் டெசிமல் நம்பர்ஸ். புள்ளி வச்சு வந்தாலும் என்னதான் டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, அதுக்கடுத்து அந்த டெசிமல் நம்பர்ஸை 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு ரெக்கவரிங், இன்னொன்னு நான் ரெக்கவரிங். ரெக்கவரிங் அம்சம்னா என்ன இருக்கும்னா 0.3 எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். 0.2 பார். இதுக்கு என்ன மீனிங்னா 0.2ங்கிறது போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இது எப்படி எழுதணும்? அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கணும். எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் பார் இருக்கோ அத்தனை இது போட்டுக்கணும். அப்போ 2/9 அப்படிங்கிறது ஆன்சர். அது இங்க வந்து 0.2 இருக்கு அப்படின்னா இங்க வந்து நான் ரெக்கவரிங் அப்படின்னா பார் எதுவுமே வராது. இதுக்கு என்ன மீனிங்? அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு டிவைட் பை எத்தனை பார் இல்லையோ புள்ளிக்கு அப்புறம் அத்தனை ஜீரோ ஆட் பண்ணா முடிஞ்சு. 1 போட்டு அத்தனை ஜீரோ ஆட் பண்ணும், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ரெக்கவரிங் முடிஞ்சா? அடுத்து ரெக்கவரிங்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபுல்லி ரெக்கவரிங், பார்ஷியலி ரெக்கவரிங். ஃபுல்லி ரெக்கவரிங் அப்படின்னா 0.35 இருக்கு. இப்போ ஃபுல்லாவே பார் இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லி ரெக்கவரிங். அதே பார்ஷியலி ரெக்கவரிங்னா 0.35ல ஒரு இடத்துல மட்டும் பார் இருந்துச்சு அப்படின்னா அது பார்ஷியலி ரெக்கவரிங். ஓகே, இது எப்படி எழுதணும்? இப்போ 35 அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு எத்தனைல பார் இருக்கோ அத்தனை 9 ஆட் பண்ணணும். இது எப்படி எழுதணும்? 35 அப்படியே எழுதிட்டு எதுல பார் இல்லையோ அதை மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை பார் இருக்கிறதுக்கு 9, பார் இல்லாததுக்கு 0. இப்போ 32 டிவைடட் பை 90 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? இந்த கொஸ்டின்ஸ்ல இதான் பிஓக்கில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இதுல இப்படி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணணும்? இப்போ 0.425 இருக்கு. அப்ப இங்க 2க்கு மட்டும் பார் இருக்கு, இல்லைன்னா 4.2க்கு பார் இருக்கு. இப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் என்னப்பா? இது cannot be determined. இது கண்டுபிடிக்க இயலாது, வரையறுக்க இயலாது. அதேமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது, ஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? கிளியராப்பா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அது ஹோம்ஒர்க் சம்மா, அதை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு டெசிமல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட நீங்க கமெண்ட்ஸ்ல இன்டராக்ட் பண்ணதான் நீங்க அடுத்த லெவல் மூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சார் இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்றீங்களோ, ஆன்சர்ஸை டைப் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கான காம்படிட்டர் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து நம்ம தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா டைப் பண்ணும் போது தான் அது விஷயங்கள் மைண்ட்ல நிற்கும். அப்ப நமக்கு தெரியுது அப்படிங்கிறது பேக் மெமரி ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதான் நம்மள அடுத்த லெவல் மூவ் பண்ணுமே தவிர இல்ல நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேஸ்ட். இவ்வளவு நேரம் நீங்க அட்டன் பண்ற கிளாஸே வேஸ்ட். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவது செகண்ட் டைப் என்னப்பா? ஃபிராக்ஷன் நம்பர். ஃபிராக்ஷன் நம்பர் அதாவது பின்ன எண். பின்ன எண். ஃபிராக்ஷன் நம்பர் அப்படின்னா என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னா ஃபிராக்ஷன் நம்பர் அப்படிங்கிறது P/Q. அதாவது மேல தொகுதி, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கீழே பகுதி. ஸ்கூல்ல தான் சொல்லியிருப்பாங்க தொகுதி அப்படின்னா தொப்பி. தொப்பி எங்க இருக்கும்? தலையில இருக்கும். அப்ப தொகுதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி அப்படின்னா பாதம். பாதம் எப்படி இருக்கு? கீழே இருக்கு. அப்ப கீழே இருக்கும். ஏன்னா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க ஸ்கூல்ல வந்து தொகுதி எங்க வரும், பகுதி எங்க வரும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆவீங்க. நியூமரேட்டர் எங்க, டினாமினேட்டர் எங்க அப்படின்ட்டு. அப்ப தொகுதினா தொப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, பகுதினா பாதம் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்த விஷயம். ஓகே, இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு இருக்கும். ஓகே, இந்த ஃபிராக்ஷன்ஸ் நம்பரை எப்படி பிரிப்பாங்கன்னா 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர்
ஃபிராக்ஷன் தகு பின்னம் தமிழ்ல. அடுத்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தகா பின்னம். காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன் கலப்பு பின்னம். ஓகே, ஃபிராக்ஷன்ஸ் எத்தனை டைப் பிரிக்காங்க? 3 டைப். என்னென்ன? தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். இன்னொரு டைம் தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். இங்கிலீஷ்ல நமக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், நமக்கு அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன். ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா 1/2. எக்ஸாம்பிள் என்ன? 1/2. மேல அது தொகுதி நியூமரேட்டர் சின்னதாகவும் கீழே உள்ள பகுதி பெருசாகவும் இருக்கும். அதானது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மீன் தகு பின்னம் அப்படிங்கிறது. அதே தகா பின்னம் அப்படின்னா மேல பெரிய நம்பராகவும் கீழே சின்ன நம்பராகவும் இருக்கும். மேல பெரிய நம்பராகவும் கீழே சின்ன நம்பராகவும் இருக்கும். ஓகே, அதே கலப்பு பின்னம் அப்படின்னா ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்தது. ஒரு முழு நம்பரும் ஹோல் நம்பர்ஸும் அதுக்கடுத்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சேர்ந்ததான் வந்து சொல்லுவாங்க கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? எக்ஸாம்பிள் புரியுதாப்பா? கிளியரா? எக்ஸாம்பிள் புரியுதா? ஒரு பின்னத்தை வச்சுனா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா, அது காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம நார்மலா எப்படி இருக்கும்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேல உள்ள தொகுதி சின்ன நம்பராகவும் கீழே உள்ள பகுதி பெரிய நம்பராகவும் இருக்கும். அதாவது மேல P/Q ஃபார்மேட் தானே, P/Q ஃபார்மேட். அப்ப எப்படி இருக்கும்? P வந்து சின்னதாகவும் Q பெருசாகவும் இருக்கும். இதை ஸ்டேட்மெண்ட்ஸா நம்ம கேட்கலாம். இல்ல நியூமரேட்டர் சின்னதாகவும் டினாமினேட்டர் பெருசாகவும் இருக்கும் இப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து இங்க எடுத்தோம் அப்படின்னா P வந்து பெருசாகவும் Q சின்னதாகவும் இருக்கும். நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னதாகவும் இருக்கும். தொகுதி பெருசாகவும் பகுதி சின்னதாகவும் இருக்கும். இங்க வந்து என்னது? ஒரு முழு நம்பரையும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனையும் அதாவது தகு பின்னத்தையும் மாத்தணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? 3 2 6, 6 + 1. இது எப்படி மாத்தணும்? இது எப்படி மாத்தணும்? 3 2 6, 6 + 1 / 2. அப்ப 6 1 7/2. இது என்ன பின்னம்? இது என்ன பின்னம்? மேல பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர். அப்ப இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இது ஸ்டேட்மெண்ட்ஸா கேட்கலாம். ஒரு முழு எண்ணையும் ஒரு கலப்பு தகு பின்னத்தையும் மாத்தினால் நமக்கு கிடைப்பது தகா பின்னமே, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? கிளியராப்பா? கிளியர்? இப்போ 1/2 இப்போ வந்து இது என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இந்த P/Q இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தகு பின்னம் அப்படிங்கிறது நமக்கு 0வை விட அதிகமா இருக்கும், 1 விட கம்மியா இருக்கும். இது கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். பாக்ஸ் கொஸ்டின் புக்ல உள்ளது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 0 < P/Q < 1. 1 விட கம்மியா இருக்கணும், 0 விட அதிகமா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இது தப்பு. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 < P/Q < 1. ஈக்குவல் டு வரக்கூடாது. இது தப்பான ஸ்டேட்மெண்ட், ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா 0க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்னது? அது ஃபிராக்ஷனே கிடையாது. 0 கரெக்டா? 1க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஹோல் நம்பர் ஃபிராக்ஷனே வராது. அதனால 1க்கு ஈக்குவலா இருக்க கூடாது, 0க்கு ஈக்குவலா இருக்க கூடாது. 0க்கு மேல இருக்கலாம், 1க்கு கீழ இருக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது? அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். எக்ஸாம்பிள் நம்ம எதுனாலும் எடுத்துக்கலாம். பா 1/2 ஆன்சர் என்ன? 0.5. 2/5 ஆன்சர் என்ன? 2 5ஆல பண்ணணுமா? டிவைட் பண்ணணும். 0. இங்க 0 4 5 இருக்கு. அப்ப 0.4. இப்படி மேல சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1ஓட கம்மியா தான் இருக்கும், 0க்கு மேல இருக்கும். அதான் இதுக்கு மீனிங். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது தப்பான ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணும்? இந்த இதுல வந்து P/Q கண்டிப்பா கிரேட்டர் than 1, 1 விட அதிகமா தான் இருக்கும். இப்ப 5/3 போட்டோம் அப்படின்னா 5 3ஆல டிவைட் பண்ணும். 5ல எத்தனை 3 இருக்கு? ஒரு 3 இருக்கு. பேலன்ஸ் 2. கண்டிப்பா என்னது? 1 விட அதிகமா தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? கிளியராப்பா? பாத்துடலாமா? இப்போ ஃபிராக்ஷன் என்னன்னு பாத்துடலாமா? ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன? தமிழ்ல பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னம் எண்கள் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? P/Q ஃபார்மேட்ல, அதாவது மேல தொகுதி கீழே பகுதி, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? இல்ல டவுட் இருக்கா? கண்டிப்பா இருக்கா நம்புறேன். அடுத்து இதை 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு என்னது? ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம்.
தகுபின்னம்னா என்ன அப்படின்னா மேல உள்ள நியூமரேட்டர் தொகுதி வந்து சின்னதாகவும் கீழே உள்ள பகுதி என்னது அது பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அது ஃபிராக்ஷன் என்னது தகுபின்னம். அதே தகாபின்னம் இருந்துச்சுன்னா மேல பெரிய நம்பரும் கீழே சின்ன நம்பரும் இருக்கும். அதே கலப்பு பின்னம் இருந்துச்சுன்னா ஒரு ஹோல் நம்பர்ஸும் ஒரு தகுபின்னமும் சேர்ந்தா என்னது கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கலப்பு பின்னத்தை நம்ம ஒரு பின்னமா மாற்றும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன தகாபின்னமா தான் வரும். அது ஆன்சர்ல நோட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம கேட்கலாம். நான் அப்படியே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் அப்படியே நோட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முழு எண்ணையும் ஒரு தகுபின்னத்தையும் தகுபின்னம் இருந்துச்சுன்னா கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முழு எண்ணும் ஒரு தகுபின்னம் இருந்தால் அதை கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முழு எண்ணையும் தகுபின்னத்தையும் ஒரு பின்னமாக மாற்றினால், ஒரு முழு எண்ணையும் தகுபின்னத்தையும் அப்படி இல்லாட்ட ஒரு கலப்பு பின்னத்தை ஒரு பின்னமாக மாற்றினால், கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றினால் நமக்கு கிடைப்பது தகாபின்னமே. நமக்கு கிடைப்பது தகாபின்னமே. எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? 5 1/3 எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிள் போட்டு 5 1/3 போட்டுக்கோங்க. அப்ப இத 5ஆல 3ஆல மல்டிப்ளை பண்ணும். 5 × 3 பிளஸ் 1 டிவைடட் பை 3. இதான மீனிங். அப்ப 5 3 15 15 1 16 16/3. அப்ப ஆன்சர் என்ன வருது? நமக்கு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இங்க என்னது? கலப்பு பின்னம் காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன் 2. இதை மாத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் கிடைக்கும். ஃபிராக்ஷனை நம்ம மாத்தணும், ஒரு பின்னமா மாத்தணும் அப்படின்னா நமக்கு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து இதுல இது ரேஞ்ச் என்ன? தகுபின்னத்தோட ரேஞ்ச் என்ன? 0 விட அதிகமா இருக்கணும், 1 விட கம்மியா இருக்கணும். கிளியரா? அதுக்கடுத்து இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனோட ஃபேக்டர் என்ன? P/Q ஃபார்மேட் வந்து எப்பயுமே 1 விட அதிகமாக தான் இருக்கும். அவ்வளவுதான். கிளியர்? இதுல வர்ற ஆன்சர் எப்படி இருக்கும்? எப்பவுமே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். கிளியராப்பா? கிளியர்? கிளியரா? ஓகே. இதுல ஒரு 3 क्वेश्चन கேக்குறேன். ஹோம்வொர்க் क्वेश्चन ஃபார் நமக்கு ஃபிராக்ஷன்ஸ்ல. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது என்ன ஃபிராக்ஷன்? 3/2 அப்படிங்கிறது என்ன ஃபிராக்ஷன்? செகண்ட் क्वेश्चन. தகுபின்னத்தோட ரேஞ்ச் என்ன? தகுபின்னம் அப்படிங்க எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்? தேர்ட் क्वेश्चन. தகாபின்னம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்ன ரேஞ்சில் இருக்கணும்? அந்த P/Q ஃபார்மேட் எந்த ரேஞ்சில் இருக்கணும்? அடுத்து ஒரு கலப்பு பின்னத்தை கலப்பு பின்னம் பின்னமா மாற்றினா வர்ற ஆன்சர் என்ன என்ன பின்னமா இருக்கும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன்ஸை ஒரு ஹோல் ஃபிராக்ஷன்ஸா மாத்தணும் அப்படின்னா ஃபைனல் கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? இந்த கலப்பு பின்னம் அப்படிங்கிறது எது சேர்ந்தது? இந்த 4 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே? ஓகேப்பா? இன்னொரு டைம் இது ரீகால் பண்ணிடலாமா? இது அப்படியே மைண்ட்ல ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபிராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல 3 டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொன்னு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன். தகுபின்னம், தகாபின்னம், கலப்பு பின்னம். தகுபின்னத்துக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2. இதுக்கு 3/2. இதுக்கு இது மேல சின்னதா இருக்கும், கீழே பெருசா இருக்கணும். தகும் முடியும். இது வந்து மேல பெருசாவும் கீழே சின்னதாகவும் இருக்கணும். இது வந்து ஒரு ஹோல் நம்பர்ஸும் ஒரு சின்ன ஒரு தகுபின்னமும் சேர்ந்ததா இருக்கணும். ஓகேவா? இதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு வர்ற ஆன்சர் ஃபைனலா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கிளியரா? ஃபிராக்ஷன்ஸ் கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்டு பகு என்ன? இப்ப நம்பர்ஸ் நான் தேர்ட் போடுறேன். லாஸ்ட் கிளாஸ் எந்த நம்பர்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோமோ அந்த ஆர்டர்ல நீங்க நோட் பண்ணுங்க. 14ல முடிச்சிருந்தோம் அப்படின்னா 15, 16, இது 17 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. பகு என்ன? காம்போசிட் நம்பர்னா என்ன? பகாயன். பிரைம் நம்பர்னா என்ன? ஓகே. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நம்பர் இருக்கு.
ஒன்னுல இருந்து 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பர் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் ஈஸியா புரிஞ்சிடும். இந்த 1ங்கிற நம்பர் எதால டிவைட் ஆகும்? இது எதால டிவைட் ஆகும்? இந்த 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். கரெக்டா? அப்ப இதோட ஃபேக்டர் என்ன? ஒரே ஒரு ஃபேக்டர் தான். ஃபேக்டர் அப்படின்னா வாய்ப்பாடுன்னு வைக்கலாம், இல்லாட்ட காரணின்னு சொல்லலாம். நம்ம புரியுற மாதிரினா வாய்ப்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 1ங்கிற அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும். 2ங்கிற எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். 1ஆவது வாய்ப்பாடால் டிவைட் ஆகும், 2ஆவது வாய்ப்பாடால் டிவைட் ஆகுமா? அப்ப இதுக்கு மொத்தம் எத்தனை காரணி? எத்தனை ஃபேக்டர் இருக்கு? 2 ஃபேக்டர். இப்ப 3ங்கிற நம்பர் 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். இதெல்லாம் வேற எந்த நம்பரால் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இதுக்கும் 2 ஃபேக்டர் இருக்கு. இதுக்கு ஒரு ஃபேக்டர். அதுக்கு அடுத்து 4ங்க நம்பர் 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், அடுத்து 4ஆல டிவைட் ஆகும். இந்த 3 நம்பராலே 4 டிவைட் ஆகும்ல. அப்ப இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேக்டர்? 3 ஃபேக்டர். ஓகேவா? 5க்கு சொல்லுங்க பார்க்கலாம். 5ங்கிறது 1ஆல டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் ஆகும். அப்ப இதுக்கு மொத்தம் 2 ஃபேக்டர் தான். 6 நம்பர் 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 6ஆல டிவைட் ஆகும். மொத்தம் எத்தனை ஃபேக்டர்? 4 ஃபேக்டர். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதா? இதுல டவுட் இருக்கா? இல்லை, கண்டிப்பா டவுட்டே வர வாய்ப்பு இல்லை. இப்போ எத்தனை ஃபேக்டர்? இப்போ பகு எண்ணா என்ன, பகா எண்ணா என்ன? பகு எண்ணா என்ன, பகா எண்ணா என்ன? ரெண்டுலயுமே வராது என்ன? பகு எண்ணும் அல்ல, அல்ல பகா எண்ணும் அல்ல. ரெண்டுலயுமே இல்லாத நம்பர் என்னது? பகு எண்ணும் இல்லாம பகா எண்ணும் இல்லாம இருக்கிறது எது? ஓகே, பகு எண் அப்படின்னா என்ன அப்படின்னா 2க்கு மேல ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பகு எண். இப்போ 1க்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான், அப்ப அது வராது. இதுக்கு என்னது? 2 ஃபேக்டர் தான். 2க்கு மேல ஃபேக்டர் இருக்குமா? 2ங்க நம்ம 1ஆல 2ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். அதுக்கு மேல இருக்குமா? டிவைட் ஆகாது. அப்போ இது என்னது? பகா எண், பிரைம் நம்பர். ஆகிறது 3க்கு எத்தனை ஃபேக்டர்? இதுமே 2 ஃபேக்டர் தான். அப்ப 3ங்கிறது பகா எண். 4க்கு எத்தனை ஃபேக்டர்? 3 ஃபேக்டர். அப்ப 2க்கு மேல வகுத்திகள் 2க்கு மேல இருந்து ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்ப என்னது? அது பகு எண். அதுக்கடுத்து 5க்கு 2 ஃபேக்டர் தான், அப்ப அது பகா எண். 6க்கு 4 ஃபேக்டர், அப்ப அது பகு எண். சிம்பிளான விஷயம். அடுத்து பகு எண்ணும் பகா எண்ணும் அல்ல அப்படின்னா ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அது 1 மட்டும்தான் வரும். 1ங்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். இதுல நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. கிளியரா? கிளியராப்பா? இப்போ பிரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, அப்படி ரெண்டுலேயே வராத நம்பர் எது? பிரைம் நம்பராகவும் இல்லாம நெய்தர் பிரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர் எதுவுமே இல்லாத நம்பர் எது அப்படிங்கிறதும் பார்த்தோம். கிளியரா? கிளியரா? பகு எண், பகு அப்படின்னா முடியும் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா? பகு அப்படின்னா முடியும் அப்படின்னா 2க்கு மேல வகுத்திகள் இருந்துச்சு அப்படின்னா அது பகு எண். அதாவது என்ன? காம்போசிட் நம்பர். அது 2 வகுத்தி தான் இருக்குது, அதுக்கு மேல வகுத்திகள் இல்லை, அதுக்கு மேல ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அது பகா எண். கிளியரா? எக்ஸாம்பிள் 2 3 5 இதெல்லாம் என்னது பார்த்தோமா? இது 2 ஃபேக்டர் தான். இதுல என்னது? 2க்கு மேல ஃபேக்டர் 3 4 அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கா? அதெல்லாம் என்னது? பகு எண். கிளியரா? இந்த 1ங்கிறது பகு எண்லயும் வராது, பகா எண்லயும் வராது. இப்போ நோட் பண்ணிக்கலாமா? பகு எண் அப்படிங்கிறது காம்போசிட் நம்பர் 2க்கு மேற்பட்ட வகுத்திகள், அதாவது இங்கிலீஷ்ல ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது பகு எண். கிளியரா? அதே பகா எண் அப்படின்னா 2 வகுத்திகள் மட்டும் இருந்தால் அது பகா எண், அதாவது பிரைம் நம்பர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? பகு எண்ணுக்கு எக்ஸாம்பிள் 4 6 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லலாமா? எக்ஸாம்பிள் 2 வராது, 2க்கு 2 வகுத்தி தான். இதுக்கு எக்ஸாம்பிள் 10 வரைக்கும் சொல்லுங்க. 2 3 4 வந்து இங்க வரும், 5 இங்க வரும்,
6 இங்க, 7 இங்க, 8 இங்க, 9 இங்க, 10 இங்க. கிளியரா? இது எல்லாத்தையுமே 2க்கு மேல வகுத்தி இருக்கும். இதுல 2 வகுத்தி தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி 2லயுமே வராதது நெய்தர் நார் பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர் 2லயுமே வராதது பகுயனும் அல்ல பகாயனும் அல்லாது ஒரே ஒன்று தான். நோட்னு போட்டுக்கோங்க. நோட்னு போட்டு 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. பகா எண்ணும் அல்ல. கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. கிளியராப்பா? இப்போ ஒரு 10 கொஸ்டின் தர போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேல இருந்து டே 100th வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நாங்கள் யோசிச்சிருக்கோம். சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருக்கு அப்படிங்கிறது இப்பயே சொல்றேன். யார் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 100th கிளாஸ் வரைக்கும் கண்டிப்பா 3 மாசம் தான். யார் ரெகுலரா உங்களோட ஹோம் ஒர்க்ஸை ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு மொமெண்ட் இருக்கும். நேரில் வந்து நானும் சாரை பார்ப்போம். உங்களோட கான்டாக்ட் பண்ணுவோம். கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்லாத வரும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஓகே. கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அந்த லக்கி பர்சன் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான ஃப்ரீ கைடன்ஸுமே உங்களுக்கு தருவாங்க. கிளியர்? கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாமா? ஹோம்வொர்க் கொஸ்டின். இதில் உள்ள எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒன்றுங்கிற நம்பர் என்ன? பகு என்ன பகா என்ன? செகண்ட் முதல் பகு எண் எது? முதல் பகு எண் எது? தேர்ட் கொஸ்டின் முதல் ஒற்றைப்படை பகு எண் எது? ஃபோர்த் கொஸ்டின் முதல் இரட்டைப்படை பகு எண் எது? காம்போசிட் நம்பர். ஃபிஃப்த் கொஸ்டின் முதல் பகா எண் எது? சிக்ஸ்த் கொஸ்டின் முதல் ஒற்றைப்படை பகா எண் எது? செவன்த் கொஸ்டின் முதல் இரட்டைப்படை பகா எண் எது? ஈவன் நம்பர் எந்த நம்பர்? எய்த் கொஸ்டின் n வரையுள்ள இரட்டைப்படை பகா எண் எது? பகா எண் எது? நைன்த் 1 முதல் 10 வரையுள்ள பகு எண் எத்தனை? டென்த் கொஸ்டின் 1 முதல் 10 வரையுள்ள பகா எண் எத்தனை? எல்லாமே ஈஸி தான். கொஸ்டின்ஸ் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஒண்ணுமே நம்ம பார்த்த விஷயங்களை ரீகால் பண்ணாலே முடிஞ்சு. அதுக்காக தான் உங்களுக்கு இது. 11th கொஸ்டின் 1 முதல் 50 வரையுள்ள பகு எண் எத்தனை? நான் டைரக்டா பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. 12 1 முதல் 50 வரையுள்ள பகா எண் எத்தனை? அதுக்கடுத்து 51 முதல் 100 வரையுள்ள எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி பாருங்க. பகு எண் எத்தனை? 14 51 முதல் 100 வரையுள்ள பகா எண் எத்தனை? கண்டிப்பா கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க.
இது ஆன்சர் டக்குன்னு ஒன் டிஜிட்ஸ்லாம் வரும். இது பார்க்குற கொஸ்டின் பெருசாக இருக்கும். 1 முதல் இதெல்லாம் டேரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை கால்குலேட் பண்ண அவசியமே இல்லை. நம்ம ஈஸியாக மைண்ட்லேயே இருக்கும். பகு எண் டேஷ் எத்தனை கவுண்ட் சொல்லுங்கப்பா. கவுண்ட் போனால் எழுத வேணாம். 1 3 எழுத வேணாம். எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுங்க. 1 முதல் 100 வரையுள்ள பகா எண் எத்தனை? நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் 1ல இருந்து 100 வரையுள்ள 1ல் முடியும் பகா எண் எத்தனை? பகா எண் எத்தனை? ஓகேவா? இந்த 17 கொஸ்டின்ஸ்க்கும் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியர்னு அர்த்தம். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. நீங்க பார்த்த 3 இதுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிஓக்கில முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எதுவுமே நான் ஓனாவோ இதாவே இல்லை, முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் பேட்டர்ல தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதனால் கம்பல்சரி ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் சீரியஸ் வந்து நம்ம பிகினர் மேக்ஸ் கொண்டு போவோம்ல, இந்த சீரியஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, கண்டினியூஸா கொண்டு போகலாமா, இது உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கா, யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எவ்வளவு பேர் ரீச் ஆகுது, உங்களுக்கு யூஸ் பண்றீங்க, இது கரெக்டா ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா, நோட்டு போட்டு அப்படிங்கிற டீடைல்ஸ் எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா நான் இன்டராக்ட் பண்ண முடியும், நோட்டை செக் பண்ண முடியும். நீங்க ஆன்லைன்ல நம்ம யூடியூப்ல பாக்குறீங்க, இது உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா, உங்களுக்கு ஒர்த்தபிளா இருக்குதா, உங்களுக்கு வந்து ரீச் ஆகுதா, இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். இது வந்து நான் வந்து ஒரு டீம் பிரதரா நினைச்சுக்கோங்க, இல்லாட்டா வந்து உங்க ஃபேமிலி மெம்பரா நினைச்சுக்கோங்க, ஃப்ரெண்டா நினைச்சு எப்படிலாம் நினைச்சுக்கோங்க. இது நம்ம சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்றோம். நான் வந்து குரு நான் சொல்றதா நீங்க ஃபாலோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, அதுல மேபி தப்பு இருக்கலாம், கரெக்ட் இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். ஓகேவா? அது இருந்துச்சு அப்படின்னா சொன்னீங்கன்னா நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்ணி மேபி தப்பு இருந்தா கூட அது நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணி என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை விட்டுட்டு ஐயோ இவர் சொல்றது தப்புன்னு சொல்றது வேஸ்ட். அது சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டும் அப்டேட் பண்ணீங்கன்னா மேபி நான் ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் ஏதாவது திங்கிங்ல விட்டுருந்தா கூட அது மற்றவங்க நீ சொல்லும் போது செக் பண்ணி என்ன பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பான முறையில் அது மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு மோட்டிவ்ல கண்டிப்பா நம்ம டீமா சேர்ந்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ வந்து கிளாஸ்மேட்டா சொல்லி தருவோம்ல காலேஜ்ல செமஸ்டர்லாம், அது மாதிரி சொல்லித்தரேன் அப்படிமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவு இருந்தாலே போதும். அதனால நம்ம கத்துக்க போறோம், நமக்கு ஒருத்தவங்க சொல்லி தராங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் வச்சுக்கோங்க. டெய்லி பேசிஸ்ல நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல ஏத்துங்க. ரொம்ப லாங் பிளான்லாம் கொண்டு போகாதீங்க. ஓகே, கிளியரா? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம், கண்டினியூஸா கொஞ்சம் லாங் பீரியடா போகும். ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்கும் கண்டிப்பா 6 o'clock. உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வந்து பிளான் சொல்லிடுவாங்க. அது மாதிரி சண்டே கிளாஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுங்க. இல்லாட்டா அந்த சண்டே வந்து இந்த வீக் வந்து டெஸ்ட் வைக்கிற அளவுக்கு போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணல, அதனால அடுத்த வீக் கூட நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். இந்த வீக் சண்டே வந்து கிளாஸ் இருக்குமா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தர் கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா படிங்க. யாரு கன்சிஸ்டன்சியா படிக்கிறாங்களோ படிக்கிறவங்க தான் சக்சஸ் பண்ண முடியும். நாளைக்கு பார்த்துக்கலாம்னா ஒரு விஷயம் பழமொழி சொல்லுவாங்க, ஒரு நாள் செய்யாத 100 நாள் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? வீட்டுலாம் இருந்தா ஒரு திங்ஸ் எடுத்தாங்க வையும் சொல்லுவாங்க, நம்ம அப்புறம் நினைப்போம், அது ஒரு மாசம் அது அதே இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம நாளைக்கு படிக்கலாம் நினைச்சோம் அப்படின்னா டெய்லி நாளைக்கு தான் போய்கிட்டு என்னைக்கு படிக்க போறோம். அதனால தெளிவா மைண்ட்ல வைங்க. நான் இன்னைக்கு 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, ரொம்பலாம் இல்ல, 30 minutes 45 minutes, இல்லாட்டா 45 minutes 60 minutes தான் மேக்ஸிமம். அது ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அதுவே உங்களால முடியல அப்படின்னா காம்படி எக்ஸாம் எப்படி படிப்பீங்க? ஆனால் நம்மளால முடியும், மேக்ஸுங்கிறது இவ்வளவுதான் அப்படிங்கிற பேஸ் தான் உங்களுக்கு கொண்டு வரோம். அது ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ங்கிறது உங்களுக்கானது. இந்த 2026 எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க, கண்டிப்பா வந்து சொல்லுவீங்க. அது ரெகுலரா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யாருக்கெல்லாம் மேக்ஸ் கஷ்டமா இருக்கோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஸ்கூல் புக்ஸ், பிஓக்யூ கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் கிளாஸோட நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக் முடியும். அதுக்கடுத்து ஃபர்தரா நம்ம டாபிக்ஸ்குள்ள போகலாம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா மேஜிக்கா இருக்கும். ஓகே, ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். Yeah.